எந்த சூழலிலே எப்படிப்பட்ட ஜெப விண்ணப்பங்கள் நம்மிடத்திலே யார் கொண்டு வருகிறார்கள் என்பது அல்ல. என்ன விண்ணப்பமா இருக்கட்டும், யார் கொண்டு வந்தாலும் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, ஒரு பெரிய பாரத்தோடு கூட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த விண்ணப்பங்களுக்கெல்லாம் என்ன செய்யுங்க, எங்களுக்காக உதவி செய். இந்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் தேவனுக்கு மகிமை உண்டாட்டு. பாருங்க, ஒன்று பரிந்து பேசி ஜெபிக்கிற காரியங்கள், இரண்டாவது விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிற காரியங்கள், மூன்றாவது தனக்காக வேண்டுதல் செய்கிற காரியங்கள். நம்முடைய வாழ்விலே நம்முடைய தேவைகள், அநேக தேவைகள் உண்டு. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நமக்காக மற்றவங்க ஜெபம் பண்ணலன்னாலும் நாம் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, நமக்காக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணணும். என்ன ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம், ஆண்டவருக்கு மகிமை உண்டாக சொல்றாரு, நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ தேவனிடத்தில் வேண்டுதல் செய்கிற போது நிச்சயமாகவே கர்த்தர் என்ன செய்வார், நம்ம ஜெபங்களுக்கு பதில் செய்வார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டு. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆண்டவர் சமூகத்திலே சாலமோனுடைய ஜெபம் எப்படி இருந்துன்னு சொன்னா, அவன் தேவ சமூகத்திலே வந்தபோது அவன் எதுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணலன்னு போட்டிருக்கு தெரியுங்களா? எதிரிகள், சத்துருக்கள், அவங்க மேல வெற்றி, இதெல்லாம் ஒன்றும் கேட்கல. ஒன்றே ஒன்று தான் கேட்குற, ஆண்டவரே இவ்வளோ பெரிய பொறுப்புல என்ன வச்சிருக்கிறீங்க, இந்த ஏராளமான நம்முடைய ஜனத்தை விசாரிக்கிறதுக்கு, இந்த ஜனத்தை நடத்துகிறதுக்கு, இந்த ஜனங்களுடைய தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஒரு ராஜாவாய் நான் எப்படி அரசாளணும், எப்படி நீதியாய் என் ராஜாங்கத்தை நடத்தணும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் ஒன்றும் தெரியாத ஒரு சிறு பிள்ளையாக இருக்கிறேன்னு சொல்லி தேவ சமூகத்திலே அவன் ஜெபிக்கிற போது அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமாய் இருந்தது. அவனுடைய ஜெபமே என்னன்னு சொன்னா, ஆண்டவரே உமக்காக வாழ விரும்புகிறேன், உம்முடைய ஜனங்களை நடத்துகிறதானே ஒரு பெரிய வேலையை கொடுத்திருக்கிறீர், அதற்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்க, அதற்கு வேண்டிய கிருபையை கொடுங்க, அவைகளிலே நான் நடக்க எனக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி அவன் தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் என்ன செய்தார்னு போட்டிருக்கு தெரியுங்களா? அந்த ஜெபத்தை அவர் கேட்டது மாத்திரமல்ல, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும், ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும், அவன் கேளாத ஆயுசு நாட்களையும், அவன் கேளாத எல்லாத்தையும் என்ன செய்தாரா ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன்னு சொன்னா, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கு முன்பதாகவே நமக்கு இன்னது வேண்டியது என்று தேவன் அறிந்திருக்கிறார்னு வேதம் சொல்லுகிறது. நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர். இந்த வார்த்தை சொல்லுகிறது, அந்த ஜெபம் தேவனுக்கு பிரியமாயிருந்தது.